அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. ஆலமரத்துல தொங்குதான் வேறு, அது புடிச்சு தொங்குனானா 5 பேரு. இவனே இந்த வீட்டுல தண்டசோறு, இவன் முன்னத்துல கூட்டு வந்திருக்கான் பாரு. ஊருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒதுக்குபூர்வமா நிக்குதான் தேரு, அதை இழுத்து தெருவுல விட்டாலும் ஒரு எச்ச சோறு. காசு இல்லாதவன் கார்ல போன கனவு கண்டானா, சோத்துக்கே அடமானம் வச்சது இட்லி குண்டானா. ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரே சட்டையை தைச்சு தைச்சு உடம்பு மறைச்சானா, இவன் போய் தான் டி நகர்ல இருக்கிற ஜவுளி கடையை திறந்து வச்சானா. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். கூரை மேல கோழி ஒண்ணு கூவிச்சான், அத்தை பார்த்த நாய் ஒண்ணு ஊவிச்சான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா? இதன முதல்வன் படமா? ஒரே நாள் நம்ம வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் a process, right? It is a process. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? விளக்கு மாத்துக்கு எதுக்கிட்டு விளம்புறோம்? வெக்கம் கட்டும் சாகாசமா நாங்க கிளம்புறோம்.